மக்களை தேடின்னு எல்லாரும் சொன்னாங்க. இவர் வீட்டுக்கே போடான்ட்டான். ஒவ்வொரு வீட்டுக்கும் போடா, நீ போகாம இருந்தா என் செல்லு போல பார்ப்பேன் நான், நீ ஒர்க் பண்ணுறியா ஒர்க் பண்ணியான்னு. அந்த மாதிரி ஒரு தலைவன் இப்போ இறங்கி வந்துட்டான். ரெண்டாவது ரொம்ப நேரம் பேசுனான்னா, ஒரு தலைவர் ரொம்ப நேரம் பேசினா மரியாதை கிடையாது. ஸ்டார்டிங்கில் பிகினிங் போக 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 தான் பேசுனா மணிக்கணக்கில் பேசலாம். இப்போ கலைஞர்லாம் ஆரம்பத்தில் பேசும்போதெல்லாம் கம்மியாக தான் பேசுகிறேன், நான் பார்த்துருக்கேன். எம்ஜிஆர் அதே மாதிரி தான், சும்மா கையை கட்டவர் 4 வரி தான், என் ரத்தத்தின் ரத்தமே அதுலேருந்து ஒரு 4 வரிக்கு மேலே பேச மாட்டார். அதே இது ஒரு 7-8 வருஷங்கள் 5-6 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அடுத்த எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா பக்காவாக ஆகிட்டாரு. ஓகே, இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்களோட கூட்டணி அவருக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்திலையும் பங்கு தரேன்னு சொல்லிட்டாரு. இன்னும் வரையுமே அவர் பேச்சை நம்பி எந்த ஒரு கூட்டணி கட்சிகளும் அவர் கூட இணையலை. அதுதான் மறுப்பு. அவர் கூட்டணியை பற்றி வாங்கன்னு சொன்னார். ஆனால் நான் தான் தலைவன்ட்டான். நான் தான் தலைவன், நான் தான் முதலமைச்சர். அதை ஃபாலோ பண்ணி வரவங்க எங்கிட்ட வாங்க. இப்போ யாருமே அதற்கான ஒரு தேவையே இல்லையேங்க, தேவையே இல்லையே. எலெக்ஷன் முடிகிறதுக்கு எனக்கு அவசியமே இல்லை. இப்போ தெரிஞ்சு விடும், எலெக்ஷனில் தெரிஞ்சு விடும். மேக்ஸிமம் சிங்கிளாக வரதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக. அப்படியே இல்லை ஒரு 70% 30% தேவைன்னா அவர் தான் பதவி தரேன்னு சொல்லியிருக்காரு. ஓகே, பதவி தரேன்னு இருக்காரு. அப்போ ஏதாவது 2-3 பேர் ஓடி வர மாட்டானா? வேற கட்சியிலேருந்து வேற கட்சியிலேருந்து இந்த கட்சிக்கு ஓடி வரக்கூடாதா? இன்னொரு விஷயம் என்னன்னா, நாங்கெல்லாம் விஜயை விட எக்ஸ்பீரியன்ஸ்டான தலைவர்கள்ங்கிற போது விஜயை நம்பி நாங்க போக மாட்டோம், விஜய் தான் எங்களை நம்பி வரணும்லாம் சொல்றாங்க. விஜய் யாரை நம்பி வேணும்னு அவசியமே இல்லை, மக்களே சொல்லிட்டாங்க. நீங்கள் வாங்க தலைவா, எலெக்ஷனுக்கு வந்திருக்க தலைவா, நாங்கள் ஓட்டு போடுறோம் தலைவான்ட்டான். அதுக்கப்புறம் அவருக்கு மக்கள் மேலே நம்பிக்கை வச்சிருக்காரு. குடும்பத்தையே இருக்கிற மனுஷன் ஒவ்வொரு குடும்பமாகவே பார்க்கணும். இந்த குடும்பம் விட்டு கொடுத்துருமா? இவங்க மக்களை தான் பார்க்க போகிறாங்க. அவர் நான் குடும்பத்தோடு கூப்பிட்றேங்கிறாரு. எல்லாரும் குடும்பத்தோட எங்கிட்ட வரவங்க தனியாக வராது, குடும்பத்தோட தான் கூப்பிட்றாரு. இப்போ இதே போகிறாரு. இதே மக்கள் இதுக்கு மேலே பேச மாட்டாருனாங்க. சொல்லாமே செஞ்சுட்டானே செயலிலேயே. இந்த எந்த கட்சியில் செஞ்சாங்க? தமிழ்நாடு இந்தியா லெவலில் இது வரைக்கும் யாருமே இந்த இது பண்ணவே இல்லையே. இப்போ இது ஒரு அட்வான்டேஜ் இல்லை. இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் இப்போ ரீசெண்டாக ஓட்டு போடுறாங்கல்ல, ஆமாம் ஆமாம், அவங்களுக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? ரெண்டாவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுறாங்களே, அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் இல்லையா? தனியாக ஆப்பு வேற எந்த கட்சியில் உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்காங்க? இன்னும் நான் செய்வேங்கிறாரு. டிசம்பருக்குள்ளே எல்லாமே என் கண்ட்ரோலில் கொண்டு வந்துருவேங்கிறாரு. ஒன் மேன் ஷோ யார் பண்ணுறா?